இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த மாவட்ட நூலக அலுவலர் இரா யுவராஜ் அவர்களே, மாவட்ட மைய முதல்நிலை நூலகர் கருத்திருமன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நூலக நண்பர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர், செயலர், தாளாளர் மற்றும் இந்த 2 நாட்களாக தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த எழுத்தாளர்கள் கலந்திருக்கின்றார்கள். இன்று காலையிலிருந்து நமது திருப்பூரை சார்ந்த சுப்ரபாரதி மணியன் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். சுப்ரபாரதி மணியன் அவர்களே, சேலத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்புமிக இலா வின்சென்ட் அவர்களே, இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் மற்ற துறையை சார்ந்த ஆசிரிய பெருமக்களே, மற்ற கல்லூரியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பகல் நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் இந்நிகழ்வு நடைபெற்றாலும் நமது கொங்கு பகுதியில், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் நேற்றும் இன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிறுவாணி என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கொங்கு நாட்டினுடைய சிறப்பை பற்றியும், கொங்கு நாட்டில் கவிஞர்களை பற்றியும், எழுத்தாளர்களை பற்றியும், கொங்கு நாட்டினுடைய வரலாறுகளை பற்றியும், வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும், மனித நேயத்தை பற்றியும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் இக்கல்லூரிக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இலக்கியத்தில் மனித நேயம் பழங்காலத்திலிருந்து இன்று வரை எப்படியெல்லாம் நமது ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறியிருக்கின்றார்கள் என்ற தலைப்பை தந்திருக்கின்றீர்கள். அதை சொல்வதற்கு முன்பாக, கொங்கு நாடு ஒரு பழமை வாய்ந்த தனிச்சிறப்பான, தமிழகத்தில் ஒரு தனி சிறப்புமிக்க நாடு கொங்கு நாடு. கம்பன் கொங்கு நாட்டை பற்றி சொல்லும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய ஊர்களையும், இந்த உணவை பற்றி, இதற்கு முன்பு உணவு வகைகளை பற்றி, நம் கலாச்சார பண்பாடுகளை பற்றி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அருமக்காரரை பற்றி சொன்னார்கள். நம் இளைஞர்களுக்கு இன்று திருமண முறையாக இருந்தாலும் சரி, சடங்கு முறைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்கு இன்று நிறைய கொங்கு நாட்டினுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் பண்பாடும் தெரியாத நிலையில் மற்றவர்கள் சொல்லி, மற்ற பகுதிகளை சார்ந்தவர்கள் சொல்லி தெரிந்து கொள்ளுகின்ற நிலையில் இருக்கும் பொழுது, இந்த 2 நாட்கள் நிகழ்வுகளில் இப்படி நம் பாரம்பரியத்தை பற்றியும், நம் கலாச்சாரத்தை பற்றியும், நம் பண்பாடுகளை பற்றியும் நம் இளைஞர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் எடுத்து கூறுகின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் இது ஒரு சிறப்பான நிகழ்வு என்பதை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு, கொங்கு நாடு தமிழகத்தில் ஒரு தலைச்சிறந்த நாடு. கொங்கு நாட்டினுடைய மக்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்ற பகுதி மக்களை காட்டிலும் ஒரு தனித்துவமான கலாச்சார பண்பாடுகளை கொண்டது. இது நம் மாணவ கண்மணிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனிப்பட்ட தனித்துவமான கலாச்சார பண்பாடுகள் இருக்கிறது. அதில் கொங்கு நாட்டு மக்களினுடைய தனித்துவம், கொங்கு நாட்டு பெண்களினுடைய தனித்துவம், மற்ற பகுதிகளை பேசிட்டு இருந்தீங்க, சொல்லிட்டு இருந்தீங்க, நான் அதை கேட்டேன். கொங்கு நாட்டு பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அதில் இந்த பகுதிகளில் பழமொழிகளும் விடுகதைகளும், மிக சிறப்பான பழமொழிகள் விடுகதைகள் எல்லாம் இருக்கிறது.
விடுகதையை பற்றி சொல்லும் பொழுது, கொங்கு நாட்டு பெண்ணை பார்த்தால் வஞ்சிக் கொடி போல, அவள் அணிந்திருக்கிற நகையை பார்த்தால் முத்துச்சரம் போல என்கின்ற இந்த விடுகதையெல்லாம் இந்த பகுதிகளில் நம் மண்ணில் நம் மக்கள் உருவாக்கிய காலங்காலமாக மரபு வழியாக உருவாக்கிய இலக்கிய வகைகள் எல்லாம் இருக்குது. இதற்கு விடை என்பது நீங்கள் யோசிங்க. நான் கடைசியாக நீங்களே சொல்லி நிறைய நம் பேராசிரியர் அவர்கள் சொல்லும் பொழுது நம் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர் வினாவை கூறுவதற்கு முன்பாகவே விடையை சொன்னார்கள். அதனால தான் நான் இதுக்கு உள்ள வந்தேன். சரி, இப்போ கொஞ்ச நேரம் அவர்களுக்கு யோசிப்பதற்காக இந்த விடுகதையை கூறியிருக்கின்றேன். அதாவது, கொங்கு நாட்டு பெண்ணை பார்த்தால் வஞ்சிக் கொடி போல, அவள் அணிந்திருக்கிற நகையை பார்த்தால் முத்துச்சரம் போல. இது நம் மண்ணினுடைய தனித்துவமான இது ஒரு விடுகதை. ஆங்கிலத்தில் ரிடில்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல பழமொழிகள் நிறைய இருக்குது. கொங்கு நாட்டு பழமொழிகளை பற்றி நமது மீனாட்சி சுந்தரம் அவர்களினுடைய மனைவி அவர்கள் பிரமாதமான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். அதுபோல நிறைய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள் கொங்கு நாட்டினுடைய பழமொழி பற்றியும் விடுகதைகள் பற்றியும் நம் மண்ணை சார்ந்த புலவர் ராஸ் அவர்கள், பெரியசாமி தூரன் அவர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் இருப்பதனால் இதில் ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு இங்கு செல்கிறேன். இவர்களெல்லாம் நம் கொங்கு நாட்டினுடைய, அதே போல சுப்ரபாரதி மணியன் அவர்கள், வின்சென்ட் அவர்கள் உண்மையிலே மிக இந்த நிகழ்விற்கு அழைத்து இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தனித்துவமான முத்திரை பதித்த பேச்சாளர்களை யார் யார் இந்த மண்ணை பற்றி அழைப்பதிலை பார்த்தேன். என்னென்ன நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் இந்த மாணவர்களுக்காக, இங்கு அடுத்த தலைமுறைகளுக்காக என்பது பற்றி அந்த தலைப்பு, அவர்களினுடைய அந்த தேர்வு மிக அற்புதமாக இருந்தது. அதனால் இந்த கொங்கு நாட்டை பற்றி, கொங்கு நாட்டில் காளிங்கராயனை பற்றி நேற்றைக்கு பேசியிருக்கின்றார். அவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக, மக்களுக்காக அவர் உழைத்த, அவர் வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் இந்த காளிங்கராயன் கால்வாய் வெட்டுவதற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். அவருடைய தாய், இன்றைக்கு நாம் செல்வம் என்று சொல்வது நாம் கையில் வைத்து இருக்கக்கூடிய பணத்தை பற்றியும் நிலத்தை பற்றியும் பொன் பொருளை பற்றியும் பேசுகிறோம். அந்த காலத்தில் செல்வம் என்பது பசு, பால் தருகின்ற பசுவாக இருந்தாலும் சரி, எருமை மாடுகளாக இருந்தாலும் சரி, அதைத்தான் செல்வம் என்று சொல்லி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள், பொன் பொருள்களை எல்லாம் வைத்து அந்த அவருடைய தாய் இந்த காளிங்கராயன் கால்வாய் வெட்டுவதற்கு உதவி செய்தார் என்று மிக நேற்று அற்புதமாக சொல்லியிருப்பார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. இந்த பகுதிக்கு வருகிறேன். மனித நேயத்தை பற்றி சொல்லும் பொழுது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஓரிரு செய்தியை சொல்லிவிட்டு இலக்கியத்திற்கு செல்கிறேன். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள், முதல் பெண்மணி, இங்கு இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக பெண்மணிகள் நிறைந்து இருக்கக்கூடிய கூட்டம். அதனால் 2 பெண்மணிகள் இருந்தார்கள். குறிப்பாக நமது நாமக்கல், இன்று இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம், கொங்கு நாட்டினுடைய எல்லையை பற்றி எல்லாம் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கு. நமக்கு தெரிந்திருந்தால் இந்த நிகழ்வே நமக்கு தெரிவது இல்லை. மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நாமக்கல் பகுதியில் ஏலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த ஏலூர் பகுதியில் கிட்டத்தட்ட 370 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பெரிய ஏரி அமைந்திருக்கு. இந்த ஏரியை கற்பக ஆயி, செண்பக ஆயி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மணிகள் இந்த ஏரியை வெட்டினார்கள். இந்த ஏரி உருவாகி, அந்த இடத்தில் இந்த ஏரி ஏன் அமைகிறது என்று சொன்னால், கொல்லிமலையில் இருந்து வருகின்ற நீரை தேக்கி காளிங்கராயன் இங்கு மிக அற்புதமான கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் நிலப்பரப்பு பாயக்கூடிய அளவுக்கு இந்த வாய்க்காலை வெட்டுகிறார். அந்த 2 பெண்மணிகளும் 370 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த ஏரியை அமைக்கின்றார்கள். அந்த ஏரி கொல்லிமலையில் இருந்து வரக்கூடிய நீரை எல்லாம் தேக்கி அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இந்த ஏரி பயன்பட வேண்டும் என்பதற்காக அந்த ஏரியை அமைக்கின்றார்கள்.
அப்பொழுது அமைக்கின்ற சூழலில் அவர்களுக்கு பணம் பத்தவில்லை. பணம் பத்தாத காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடம் விவசாயிகளிடம் பணம் பெறுவதற்காக செல்லுகின்றார்கள். அவர்களுக்கு பணம் திரட்ட முடியவில்லை. அந்த ஏரி கிட்டத்தட்ட அதனுடைய வேலை பணி பூர்த்தியாகின்ற நிலையில் இன்னும் ஒரு 20 விழுக்காடு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்போ பூர்த்தி செய்ய முடியாத அந்த சூழலில் தான் நிதிக்கு திரட்டுவதற்காக செல்லுகிறார்கள். நிதி திரட்ட முடியவில்லை. அந்த 2 பெண்மணிகளும் அந்த ஏரியில் விழுந்து இறக்கின்றார்கள். நிதி கிடைக்காத காரணத்தினால். கூடவே அந்த ஏரியை அமைப்பதற்காக அந்த காலத்தில் இன்றும் அப்படித்தான் போயர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு போயர் இருக்கின்றார். அவரோடு ஒரு நாயும் இருக்கின்றது. இந்த 4 பேரும் அந்த ஏரியில் இருந்து இறந்து விடுகிறார்கள். இப்படி பெண்கள் இந்த கொங்கு நாட்டில் இதுபோல எழுத்தாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, கொடையாக இருந்தாலும் சரி, செயற்கரிய பணியை செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் இன்று சுதந்திரம் பெற்றதில் இருந்து எத்தனை ஏரிகளை உருவாக்கி இருக்கின்றோம், எத்தனை அணைகளை கட்டி இருக்கின்றோம் என்று எடுத்து பார்ப்பேமையானால் மிக சொற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் கிராம பகுதிகளில் பெரும்பாலும் இந்த கொங்கு நாட்டு பகுதியில் பெண்கள் இந்த சமூகத்திற்காக, குறிப்பாக அடுத்த தலைமுறைக்காக எப்படியெல்லாம் சிந்தித்து இது போன்ற பணிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த கொங்கு மண்ணினுடைய மகிமை, இந்த கொங்கு மண்ணினுடைய வரலாறு என்று சொல்லும் பொழுது இந்த செய்தியை கூறி அந்த 2 பெண்மணிகளும், அதாவது கற்பா ஆகியும் செண்பக ஆகியும் இன்றளவும் அந்த ஏரி பிறகு அதனுடைய பணியெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இன்றளவும் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பகுதியை அந்த ஏரி கொல்லிமலையிலிருந்து மழை பொழியும் பொழுது நீரை தேக்கி வைக்க அந்த பகுதியில் பயன்படுத்துகிறார்கள். இப்படி பெண் மணிகள் இந்த கொங்கு நாட்டில் இந்த சமூகத்தினுடைய, அதாவது வளர்ச்சிக்காகவும், பொருளாதார வளர்ச்சிக்காகவும், வேளாண்மை வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு, இப்படி இந்த கொங்கு நாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களினுடைய முக்கியத்துவம், அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்னதான் சொன்னாலும் அந்த குடும்பத்தினுடைய முக்கியமானவர்களாக பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தலைவனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய தலைவியாகிய பெண்ணை கேட்டுவிட்டு தான் அனைத்து செயலையும் செய்திருக்கின்றார் என்பதற்கெல்லாம் இது நிறைய சான்றுகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த கொங்கு நாடு. இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க, வரலாறு சிறப்புமிக்க இந்த கொங்கு நாட்டினுடைய இந்த பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு மனித நேயம் மானுட இலக்கியங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் ஒரு மனித நேயம் இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, மனித நேயம் இல்லை என்றால் மனிதன் என்று சொன்னாலே நாம் பிறவிகளிலே குறிப்பாக ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரையிலான இந்த 6 அறிவு படைத்த இந்த உயிரினங்களில் மனித பிறவி என்பது மிக உன்னதமான, மிக அற்புதமான ஒரு பிறவி. இந்த மனித பிறவி, இந்த மானுட பிறவியினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் இந்த மனித நேயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அன்பு, கருணை, அருள், விட்டு கொடுத்து செல்லுதல், ஒருவரிடம் விட்டு கொடுத்து செல்லுதல், இப்படி நட்பு, இந்த அமைப்புகளோடு இருப்பது தான் இந்த மனித நேயம். இந்த மனித நேயம் அந்த காலத்தில் இருந்து குறிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் திண்ணை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, வீட்டினுடைய முன்பகுதியில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் அந்த பகுதியில் செல்பவர்களுக்கு, அதாவது மதிய வேலையாக இருந்தாலும் சரி, காலை வேலையாக இருந்தாலும் சரி, இரவு நேர வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த பகுதியாக செல்பவர்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் யார், எந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய பெயர் என்ன, உங்கள் அப்பா யார், அம்மா யார் என்று கேட்டுவிட்டு உடனடியாக உணவு நேரம் என்று சொன்னால் பார்த்த உடனே அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பழக்கம் இருந்தது. அப்பொழுது சொன்னார்கள், நம்ம கொங்கு நாட்டு பகுதிகளில் என்ன உணவு பிரசித்தி பெற்ற உணவாக இருந்தது என்று சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு
ஆழச்சட்டி இருக்கும். அதில் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 15 மாடு 20 மாடு இருக்கும். பாலை கறப்பார்கள், தயிரை சிலுப்புவார்கள், மோரை எடுத்து வைத்திருப்பார்கள், கம்பு இருக்கும். அப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் நாம் நம்ம சிரமப்படுறோம். கம்பஞ்சோறு செய்யணும் அப்படின்னா நம்ம குக்கர் இதெல்லாம் தேடிக்கிட்டு நம்ம சிரமப்படுறோம். மிகப்பெரிய செக்கு இருக்கும், உலக்கை இருக்கும். 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள். கம்பை எடுத்து அந்த உலக்கையில் அதாவது செக்கில் இடித்து மிக அற்புதமாக இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் தயிர் சட்டி தயிர் வேணும்னா 300 ரூபா 350 ரூபா, கம்மஞ்சோறு வேணும்னா 700 ரூபா. எதுலிங்க? இது மாதிரி செக்கிலையும் அதாவது உலக்கிலையும் குத்துன சாப்பாட்டுக்கு என்ன பணம் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா 1400 ரூபா 1300 ரூபா. உங்களை கொண்டு போய் அங்கே என்ன வச்சுருப்பாங்க? செக்கு இருக்கிறத உங்களை கூட்டி போய் காமிப்பாங்க. செக்கு இருக்குது பார்த்துக்குங்க, உலக்கு இருக்குது பார்த்துக்குங்க, இதா பாரு இவங்க தான் இதை இடிக்கிறாங்க, இதிலிருந்து உற்பத்தி பண்ணி தான் உங்களுக்கு கம்மஞ்சோறு கொடுக்குறோம். அதை சட்டியும் கொண்டு போய் காமிப்பான். அந்த சட்டியில் இதா பாருங்க ஊறுது, இந்த சட்டியில் இருக்கிற சோத்தை தான் எடுத்து போடுறோம். நாங்கள் ஸ்டவ் வச்சு நாங்கள் சமைக்கல, அடுப்பு இருக்குது, விறகு இருக்குது, இதெல்லாம் எடுத்து வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம்னு உப்பை பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு முன்மாலேயே பார்வைக்காக இதை வச்சுருக்காங்க. இப்போ இன்றைய நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உணவு வகைகள் எல்லாமே பழங்காலத்து நம்முடைய உணவு வகைகள் எல்லாமே நம் உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக மருத்துவ குணம் உடையதாக இருந்த உணவெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்று நமக்கு பல வகையான வியாதிகள் வருவதற்கு, அதாவது அத்தனை வியாதிகளும் நம் உணவுகை உண்ணும் பொழுது நமக்கு எந்த வியாதியும் இல்லை, எந்த நோயும் இல்லை. ஆனால் மேலை நாட்டு கலாச்சாரத்தை பயன்படுத்தி இன்று என்ன பர்கர் அப்புறம் என்ன சொல்கிறான், நாம் அந்த காலத்தில் எலி பிடிச்சானா ஒரு சுடுவான். அப்போ இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது அப்படின்னீங்கன்னா கோயிலுக்கு கெடா வெட்டுவாங்க அல்லது கோழி இருப்பான், சுடுவான். இன்றைக்கி அந்த சுடுவானத்தான் என்ன பண்ணுறான், கேஸை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கிறான். அது நம்மளுக்கு ஒரு பெரிய இது, பாதி வெந்து வேகாத அதை எடுத்து கொண்டாந்து போட்டானா 700 ரூபா 800 ரூபா 900 ரூபா, இப்படி நாம் பணத்தையும் கொடுத்துட்டு வியாதியும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுவும் பிராய்லர் கோழி என்ன 40 நாளையில் அதை என்ன பண்ணுறான், நம்ம டியூன் பண்ணுறதுனா என்ன, அதனுடைய உற்பத்தி திறனை மேம்படுத்தி 40 நாளையில் அந்த கோழியை கொண்டு வந்து அதையும் இதில் கொடுத்து அதையும் சாப்பிட்டு அதனால் நிறைய கேன்சர் உருவாகி இன்றைக்கி நிறைய நம்ம பகுதியில் கொங்கு நாட்டு பகுதியில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் நோய் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனாலேயும் வருது, இன்னொன்று இந்த சாயப்பட்ட கழிவுகளினாலேயும் வருது என்கின்ற ஆய்வுகளையும் இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு இதழ் வெளியிட்டிருக்குது. இப்படி இந்த வியாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகளில் நம்மளுடைய பழங்கால கலாச்சார முறைகள் எல்லாம் இன்று மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம் பழங்கால கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கின்ற வகையில் இந்த நிகழ்வை உருவாக்கி அதாவது நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். இது இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு நம் மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த காலத்தில் கம்பராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இதிகாசங்கள் இருக்குது. அதில் மனித நேயத்தை பற்றி சொல்லும் பொழுது அதாவது மகாபாரத நிகழ்வுகள்லையும் பார்த்தீங்கன்னா மனித நேயம் எப்படியெல்லாம் இருக்கு. இன்றைய நிலையெல்லாம் படிக்கின்ற அந்த வாசிக்கின்ற பழக்கமே இளைஞர்களுக்கு குறைஞ்சி போச்சு. இன்றைக்கெல்லாம் என்ன அதிகமாகிடுது, செல்லு இல்லைன்னா நம்ம உலகமே இல்லைங்கிற நிலையில் நாம் வந்துட்டோம். அதனால தான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் போல செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மதிப்பிற்குரிய இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பகுதி மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் ஒரு நூலினுடைய மூலத்தை பார்க்க வேண்டும், அதில் இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு புத்தக கண்காட்சிகளை எல்லாம் உருவாக்கி இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இதை அமைத்து இருக்கின்றார்கள். அதுபோல் இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம மிகச் சுருக்கமாக, ஏன்னா சாப்பாட்டு நேரம் நீங்களும் அப்படியே தயாராகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ என்னை 1 மணியிலிருந்து 1:30 மணின்னு போட்டாங்க, அதனால் அதிகமாக நான் உள்ளே வரல. முக்கியமான தகவல்களையும் தரவுகளையும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சூதாட்டத்தில் இவர்களை ஆழ்த்துகின்றார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், மிக அற்புதமாக சொல்லுகிறார்கள், நாங்கள்
நாட்டை இழந்தோம், நகரை இழந்தோம், சேனைப்படைகளை எல்லாம் இழந்தோம், பொருள் யாவையும் இழந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எம்மையும் இழந்தோம், எல்லாம் இழந்துட்டோம். இது இந்த சூதாட்டத்தினுடைய நிகழ்ச்சியாக இதில் அனைத்தையும் இழந்து கடைசியாக பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு சூது செய்தாலும் கடைசியாக அந்த அதாவது குறிப்பாக மகாபாரதத்தினுடைய அத்தனை சாரத்தையும் இரண்டே வரிகளில் முடித்துக் கொள்ளுகிறார். அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், அடுத்தது என்ன நடக்கும் என்று மீண்டும் தர்மமே வெல்லும் என்று கூறிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார், தர்மம்தான், நீதிதான், இதில் மனித நேயம்தான் வெற்றி பெறும் என்று அதை முடித்துக் கொள்ளுகிறார். அதே போல கம்பன் மிக அற்புதமாக கம்பராமாயணத்தை வெடிக்கின்றான். அதில் பல்வேறு இடங்களில் மிக அற்புதமாக கம்பன் எப்படி ராமனை பற்றி காட்சிப்படுத்துகிறான். ராமன் காட்டிற்கு செல்வது, ராமன் முதல் நாள் நிகழ்வு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், கைகேயி இதற்கு முன்பாக ராமனுக்கு இந்த முடிசூட்டு விழா நிகழ்த்த போறோம் என்று சொல்வதற்கு முன்பாக கைகேயி போர் செய்கின்றாள், தசரதனும் போர் செய்கின்றான். இப்பொழுது கைகேயி மிக அற்புதமாக போர் செய்து அதாவது தசரதனின் 2 வரங்களை பெறுகிறாள். அவ கேட்கல, கைகேயி கேட்கல, ராமனே கொடுக்கின்றேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கைகேயி சொல்லுகிறாள், எனக்கு இந்த வரம் தேவையில்லை, நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது கைவிட்டு விடுகிறாள். ஆனால் சூழல் ராமன் முடிசூட்டு விழாவுக்கு முதல் அறிவிக்கப்பட்டு தயார், அந்த நாடு முழுவதும் விழாக்கோளம் போல காட்சி அளிக்கின்ற நிலையில்தான் குந்தியினுடைய தூண்டுதலின் அடிப்படையில் கைகேயி ராமனிடம் போய் இந்த 2 வரங்களை பெறுகின்றாள். ஒன்று, ராமன் காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்கின்ற இந்த 2 வரம் இவர் பெற்றுக்கொண்டு மன்னன் இந்த வரத்தை கொடுத்தவுடன் அந்த சிம்மாசனத்திலேயே உயிர் துறக்கின்ற சூழல் உருவாகின்றது. வெளியே வருகின்றால் ராமன் வருகின்றான். ராமன் வரும் பொழுது கைகேயி சொல்லுகின்றால், அரசன் சொன்னதாக சொல்லுகின்றாள். என்னவென்று சொல்லுகின்றார், தாள் ஈரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் மன்னன் என்றார். இது மன்னன் தான் சொன்னான், நான் சொல்லவில்லை. அப்பொழுது ராமனுக்கு எப்படி இருந்தது, ராமனினுடைய முகம் எப்படி இருந்தது, அன்றளந்த செந்தாமரை போல் ராமன் இருந்தான் என்பதை கம்பன் மிக அற்புதமாக வடிக்கின்றான். இந்த இடத்துல தான் ஒரு தமிழாசிரியருக்கு தமிழ் மட்டும் தெரிந்தால் அவர் சிறக்க முடியாது. அவருக்கு கணிதம் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்கு வேதியியல் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்கு இயற்பியல் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை கம்பன் மிக அற்புதமாக இந்த பாடலில் படைக்கின்றான். எப்படி தெரிந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான். தாள் ஈரும் சடைகள் தாங்கி, தாள்னா என்ன, நிலம், நிலத்தை தொடுகின்ற அளவுக்கு நீர் சடை தெரிக்க வேண்டும். அந்த காலத்தில் இப்போ நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல இல்லையாம்மா, எப்படி இருக்கான், சடை வச்சிருப்பாங்க நம்மளும் இன்னைக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னு அப்புறம் இப்போ கடுக்கு போட்டிருப்பான். ஆனால் அந்த காலத்தில் ஆண்களும் குடுமை வைத்திருப்பார்கள், சடை தெரித்திருப்பார்கள். அந்த சடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாள் நிலத்தை தொடுகின்ற அளவுக்கு, தாள் இரும்னா கருமையான சடை தரிக்க வேண்டும். தாங்கரும் தவம் மேற்கொண்டு, நீ தவத்தை மேற்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தவத்தை மேற்கொள்ள வேண்டும், கடுமையான தவத்தை மேற்கொள்ள வேண்டும். தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெம் காணம் நன்னி, இந்த தவம் சடை தரித்தல் இதெல்லாம் எங்க நடக்கணுமா, கானகத்தில் நடக்க வேண்டும், வனத்தில், இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த வனம் பகுதியில் நீ இதை நிகழ்த்த வேண்டும். தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூணிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி, இங்கு ஓடுகின்ற துறைகளில் நீராட வேண்டும். 7 ஆண்டில் வா என்று ஏம்பினன் மன்னன் என்றார். 7 கூட்டல் 2ங்களா, ஏமா நானும் வர்றேன் அப்புறம் உட்கார்ந்து பேசுவோம் இல்லைங்களா. 7 கூட்டல் 2ங்களா, 7 2 ஆண்டுங்கிறது என்னங்க,
எப்படி சொல்றீங்க? பெருக்கல் தான். 7 × 7 பெருக்கல் 2 தான். இது இந்த இடத்துல ஆசிரியருக்கு, தமிழ் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கு 7 கூட்டல் 2 7 பெருக்கல் 2 தெரியணும், மாணவர்களுக்கும் தெரியும். 7 2 ஆண்டில் வா என்று 7 2 ஆண்டில் என்று சொல்லும் பொழுது இது பெருக்கல். 14 ஆண்டுகள் கழித்து வருமாறு மன்னன் கூறின. நான் சொல்லலப்பா, மன்னன் தான் சொன்னான். உடனே ராமனுக்கு எப்படி இருந்தது அந்த நேரத்தில்? ராமன் கையை பார்க்கின்றான். நீங்க சொன்னா என்ன, மன்னன் சொன்னா என்ன என்று அவனுடைய முகம் எப்படி இருந்தது? அன்றளர்ந்த செந்தாமரை போல் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இந்த மனித நேயம், நான் ஏற்கனவே சொன்னேன், மனித நேயத்தினுடைய அதனுடைய உறுப்புகளாக எதெல்லாம் சேர்ந்தது, மனித நேயம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி சொன்னேன். அன்பு இருக்கணும், அருள் இருக்கணும், அன்பு அருள், விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்கணும், கருணை இருக்கணும், நட்பு இருக்கணும், சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கின்ற ஆற்றலும் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் மனிதநேயம். அப்போ ஒருவர் மனிதநேயமுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு சேர இருக்கணும். ஒருத்தர் தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த மனநிலை இருக்கணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கணும். நட்போடு பழக வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும், அருள் இருக்கணும். இப்போ நான் சொல்றது எல்லாம் ஒவ்வொரு கூறும் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு ராமன் இந்த இடத்துல அவனுக்கு இப்போ நாமளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி சொல்லல, நாம் இல்லை, பெரும்பாலும் எவ்வளவு சினம், கோபம், நாடே விழா கோலம் போல இருக்கு. இந்த நேரத்தில் கைகேயி சொல்லுகின்றார். அப்போ அவனுக்கு மனம், ராமனினுடைய முகம் எப்படி இருந்தது? அன்றளர்ந்த செந்தாமரை போல் இருந்தான். கொஞ்சம் கூட நாடாளான என்ன காடாளான என்ன ரெண்டும் ஒன்று தான் எனக்கு, நான் அதனால போறேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட நாம் இவங்க ஏன் இது மாதிரி எல்லாம் தலைப்பு கொடுத்து வச்சிருக்காங்க? மாணவர்களுக்கு இந்த நேரத்தில், அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி கதை நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நமக்கு சொல்றாங்க? குழந்தை 2 மாசம் 3 மாசத்துல இருந்தே குழந்தைக்கு என்ன பண்றோம்? செல்லை கொடுத்து தான் அதுல என்னென்ன டான்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு, அந்த செல் இல்லைன்னா அந்த குழந்தை அங்க இருக்காது. அதனால இப்ப இன்னைக்கு கதை சொல்லிகள் இல்லை, அறக்கருத்துக்களை சொல்ல முடியல, நாமளும் உள்வாங்கிக்க முடியல. அதனால கிரைம், குற்றம். இப்ப கோயில் இருக்குது பாருங்க, கோயில் எல்லா கோயிலையும் கூட்டமா இருக்குது. சரி, கோயில் பூரா கூட்டமா இருக்குது, கிரைம் குற்றம் குறைஞ்சிருக்குதா? எடுங்க பாப்போம், குற்றம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? ஏன்னா கோயிலுக்கு போறாங்கன்னா அவங்க அறத்தோடு இருக்கணும், பக்தி இருக்கணும், தவறு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க போவையில வேற நீதி போதனைகள்லாம் கிடைக்குது. ஆனா கிரைம், குற்றம் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த நீதி கருத்துக்கள், அறக்கருத்துக்கள், மனித நேய கருத்துக்கள், கதை சொல்லிகள் இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இல்லை, அதை கேட்குற அளவுக்கும் பக்குவம் இல்லை. தாத்தா கிட்ட போய் எத்தனை பேர குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் பேசுறாங்க, சொல்றாங்க. சரி, அதற்காக தான் இந்த அமைப்புகள் எல்லாம், அரசு இந்த அமைப்பு, இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது மதிப்பு மிகு ஸ்டாலின், குணசேகரன் போன்றவர்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைகளை, மாணவ கண்மணிகளை, அவர்களினுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அறக்கருத்துக்களை இவர்களுக்கு விதைக்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்கள் அடுத்த நண்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மனித நேயம் எப்படி இருக்குது? மனித நேயத்தை இலக்கியங்களில் அந்த காலத்தில் இருந்து, அதாவது மனிதன் இந்த பூமியில் எப்படியெல்லாம், அதாவது விலங்குகளிலிருந்து மனிதன் உருமாற்றம் பெற்றான் என்று சொல்லுகிறோம், அந்த நிலையில் இருந்து எப்படி நேயம் தலைத்து இருந்திருக்கிறது, இன்று எப்படி இருக்கிறது, இலக்கியங்களில் மனித நேயம் எப்படி இருக்குது, இன்று எப்படி இருக்கிறது, இதை இந்த இளைய சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனித நேயத்தை பற்றி மற்ற நாடுகள் உலக அளவில் மனிதநேயம் மிக்க ஒரு நாடாக முதல் நிலையில் இருப்பது நமது இந்தியா. ஆனால் நாம் இன்று புள்ளிவிவரப்படி எடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அந்த காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த நேயம் இன்று குறைந்திருக்கு. கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, அன்று இருந்த அன்னைக்கெல்லாம், இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, திண்ணை இருக்கும், அதில் அந்த பகுதியை போவார், பத்திடுவான், டே பையன் அங்கே வா, போறியா, 1 மணி அந்த 1:30, ஏப்பா முகமெல்லாம் வேத்திருக்கு, என்ன பசியோடு இருக்கிறியா சாமி, டே உட்காரு. உடனே நீ சொன்ன இல்லையா, அந்த ஆழச்சட்டியில் கம்பஞ்சோறு கிடக்கும், மோர் இருக்கும், உட்காரப்பா, வேண்டாமாயா, இல்லை உட்காரு. போய் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆயா ஒரு கம்பஞ்சோறு ஒரு அகப்ப 1 கட்டி 2 கட்டி எடுத்து போட்டு மோரை ஊற்றி கரைச்சி குடியிடப்பான்னு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் இவ்வளவு நாகரிகம் பெற்று நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா இப்போல்லாம் கண்ணாடி போட்டு தான் நம்ம எல்லாம் கதை வச்சுருக்கோம். வந்தால் எட்டி பார்ப்போம், எட்டி பார்த்துட்டு வந்திருக்கீங்களா, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அழுங்காமல் கொண்டு போய் உள்ளார வச்சுட்டு வந்து கை கழுவிக்கிட்டு, ஏனுங்க கதவை பாதி தான் திறப்போம், ஏங்க என்னங்க ஆரப்பாக்க அவர் இல்லைங்களே, சரிங்க கதவை சாத்தி விட்டு அவர் போயிடுவார். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் மனிதநேயம் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை, தன்னிடம் இருக்கக்கூடிய உணவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தல். அவை சொல்வார், என்னன்னு சொல்லுவார், ஐயமிட்டு உன், தங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். காகம் பாருங்க, ஏதாவது உணவு இறை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது தானா சாப்பிடாது, உண்ணாது, கத்தும், கரையும். உடனே ஒரு 10 காகம் வந்துடும், வந்த பிறகு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும். அப்போ அங்க எவ்வளவு, அதாவது அதுக்கு எத்தனை அறிவு இருக்கு, அது எல்லாம் மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணணும்னு நினைக்கும். ஆனால் நாம இது எனது, எனக்கு மட்டும், எப்போ ஒரு லட்டு இருக்கு, சரி ரைட்டு, என்ன நினைக்க சொல்லுது, உடனே பக்கத்து 4 பேர் இருக்கிறான், ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு தான் கொஞ்சம் சாப்பிடணும், நல்லா குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறது, சாப்பாடே அந்த காலத்துலலாம் உணவு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த வின்சென்ட் ஐயாலாம் இருக்கிறாங்க, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி போனால், சொல்லிவிட்டு போனால் தான் சோறு கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, நீ சொல்லாமல் போனீங்கனாலும் வீட்டில் சாப்பாடு இருக்கும், இன்னும் 4 பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. அங்கே உணவு சேர்த்தி தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சிப்பி ஐயா நேற்று வந்திருப்பார், பத்மஸ்ரீ விருது வாங்கினது, அவர் என்னோட ஆசிரியர். ஆசிரியர்களும் தெரிஞ்சுங்க, மாணவர்களும் தெரிஞ்சுங்க. அவர் சாப்பாடு தினம் வரையில் அவருக்கு சாப்பாடு எவ்வளோ வருதுங்களா, ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு குறைஞ்சது அந்த அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 1.5 கிலோ அரிசி போட்டு ஒரு பெரிய ஹாட் பாக்ஸில் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி தினம் சாப்பாடு வரும். அவர் ஒரு மனிதர் தான், 7 பேர்த்துக்கு எதுக்கு சாப்பாடு வருது? அங்கே இருக்கிற கிளர்க்கு சாப்பிடுவார், அதே போல் மாணவர்கள், இன்றைக்கெல்லாம் அந்த மாணவர்கள்லாம் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு, அதே போல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர்களாக நிறைய அரசு கல்லூரியில் இருக்கிறாங்க. ஒரு 6-7 பேர்த்துக்கு தினம் அவர் தனியாக சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. மாணவர்களோ ஆசிரியர்களோ மற்றவர்களோ ஏழை மாணவர்களை அழைச்சி சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இவர் சாப்பிடுவார். அது மாதிரி எதுக்கு நான் இதை சொல்ல வேணாம், திடீர்னு எனக்கு இது வந்ததுன்னா, வீடுகளில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 பேர்னா 2 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி சமைக்க மாட்டாங்க, ஒரு 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி சமைப்பாங்க. யார் எந்த நேரத்தில் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு மீதி ஆயிடுதுன்னா மறுநாள் வேலைக்கு வர்றவங்களுக்கோ அல்லது அந்த பகுதியில் போகிறவங்களுக்கோ கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, டிச்சிலாம் எடுத்து ஊற்ற மாட்டாங்க. இது மனித நேயம், இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் வளர்ந்தது, இன்றும் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறார். அப்படி இலக்கியங்களிலும் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அவை என்ன சொல்றாரு, அவை ஐயமிட்டு உன், உங்ககிட்ட கிடைச்சதுன்னா இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி மற்றது எதாரும் சரி பகிர்ந்து கொடு, அவங்களும் சாப்பிட்டோம். இப்படி கதவை சாத்தி வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாத, கையை அப்படியே போய் கழுவிட்டு வந்துட்டு உள்ள வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத, நிறைய பண்றான். இது மாதிரி இலக்கியங்கள் பூரா நீ நிறைய பேசுறது பார்த்தா சரி நாமளும் சாப்பாட்டுக்கு போலாமா இல்லையா? அதே போல சங்க காலத்தில் சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்வார். அது பார்த்தீங்கன்னா
எப்படி மற்றவர்களிடம் நாம் பழக வேண்டும், பெரியவர்களிடம் எப்படி பழக வேண்டும், சிறியவர்களிடம் எப்படி பழக வேண்டும். நம்மால் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டு நிறைய நகை போட்டிருந்தா வாங்க ஐயா வாங்க கார், கொஞ்சம் பாவம் அவன் கொஞ்சமோ அப்படியா என்ன அப்படி உள்ள ஏன் அப்படி, அதைத்தான் சொல்றார் கணியன் பூங்குன்றான் சொல்றார். பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் அன்பையும் பாசத்தையும் கருணையும் அருளையும் கொடுக்க வேண்டும். அதுக்கு சொல்லுவார், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதனால நாம செல்வத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உடையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படியெல்லாம் நீ பார்க்க கூடாது. மனித பிறவியில் ஓரறிவு படைத்த உயிராக இருந்தாலும் சரி, அந்த ஓரறிவு படைத்த உயிரிடம் நீ எப்படி அன்பு காட்ட வேண்டும், அருள் காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும், அதுபோல ஆறறிவு படைத்த மாண்புடைய மனிதர்களுக்கும் அப்படித்தான் நீ இருக்கணும். எல்லாரிடமும் அன்பாக பழக வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், நட்பாக பழக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை நீ பெற வேண்டும். இதுதான் இந்த மானுட சமுதாயத்தினுடைய மனித நேயம். ஒருவர் தீங்கு செய்தாலும் நீ அவர்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்யக்கூடாது. உன்னிடம் இருக்கக்கூடியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் வாழ வைத்து நீயும் நன்றாக வாழ வேண்டும் என சங்க காலத்தில் இருந்து இன்றைய கால கவிஞர்கள் வரை பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். நான் இந்த கொங்கு நாட்டினுடைய மக்களோடு இந்த மாண்போடு இந்த இலக்கியத்தினுடைய மனித நேயத்தையும் ஒப்பிட்டு உங்களுக்கு இந்த செய்தியை கூறியிருக்கின்றேன். சாப்பாட்டு நேரம், நீங்களும் பாவம் தடுமாறிட்டு இருக்கிறீங்க, அதனால் இதோட நான் நிறைவு பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ சந்தோஷம், ஏன்னா சோறு வயிறு கடிக்குதாங்க பேசிட்டுங்க, என்னமோ தெரியல, என்னை கொண்டாந்து 1 to 1.5 போடுங்க சார், பசிக்குது, இந்த ஆள் அறுத்துக்கிட்டு இருக்கான், மனித நியாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான், நியாயம் எங்கே தான் இப்போ ஓடிட்டு இருக்குது பாருங்கிருந்து அறை விட்டு வெளியில் போனால் வீடு போக வரைக்கும் நியாயம் எப்படி இருக்கு? எப்ப தானாக அடித்து கீழே விழுந்து துள்றான். நேயங்கிறது நீ பண்ண மற்றவர்கள் துடிக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மனித நேயம். ஆனால் நீயா தீங்கு பண்ணுறது, அதாவது உடலாலும் சரி மனதாரவும் சரி, எது நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாலும் அது மனித நேயம் அல்ல. உடலளவில் அவன் அடித்தா மட்டுமல்ல, அவன் மனம் புண்படுகின்ற வகையில் நீ அவர்களுக்கு தீங்கு செய்தாலும் அது மனித நேயம் அல்ல, அது தீங்குதான். மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி ஒருவருக்கு நன்மை பயப்பதுதான் அன்பாலும் அருளாலும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்கின்ற ஆற்றலாலும், இதுதான் மனிதநேயம் என, அதாவது சங்க காலத்தில் இருந்து, சங்கம் அறிவிய காலத்தில் இருந்து, பக்தி காலத்தில் இருந்து, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இதிகாச காலங்கள், இன்றைய கவிஞர்கள் வரைக்கும், எழுத்தாளர்கள் வரைக்கும், சிறுகதை புதினம் இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, நீங்கள் அனைவரும் மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் மனித நேயத்தோடு நீங்களும் நன்றாக வளம் பெற்று உங்கள் குடும்பமும் வளம் பெற்று இந்த சமுதாயத்தை ஒரு தலைச்சிறந்த ஒரு மனிதநேயமிக்க சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.